14 கோபுரங்கள், 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள்னு வேத மந்திரங்கள் முழங்க நடந்த கும்பாபிஷேக விழா. உலகின் முதல் சிவாலயத்திற்கு ராட்சச ட்ரோன்கள் மூலம் கோபுரங்களில் மலர் தூவப்பட்டது. பல 100 ஆண்டுகள் பழமையான ஆலயம்னு போற்றக்கூடிய உலகின் முதல் சிவாலயம்னு கருதக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற திரு உத்தர கோசமங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பா நடந்திருக்கு. குறிப்பா மங்களநாத சுவாமி ஆலயராஜ கோபுரம், மங்களேஸ்வரி அம்பாள் கோபுரம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கின 24 கோபுரங்களுக்கு இந்த கும்பாபிஷேக விழாவானது நடந்திருக்கு. இதுல யாகசாலை பூஜையோட தொடங்கின இந்த விழா 6 கால பூஜையோட நடந்து இந்த கும்பாபிஷேக விழாவானது நடந்திருக்கு. குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 200க்கும் அதிகமான சிவாச்சாரியர்கள் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க இந்த கும்பாபிஷேக விழா நடந்திருக்கு. இதுல தமிழகம் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள், தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிச்சுட்டு வராங்க. எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாத வண்ணம் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையுடன் சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட போலீசார் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பக்தர்களோட வசதிக்கேற்ப போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராட்சச ட்ரோன்கள் மூலமா கோபுரங்கள்ல மலர் தூவப்பட்டிருக்கு. முன்னதா ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் கொடி அசைச்சு துவங்கியும் வச்சிருக்காங்க. அனைத்து கோபுர கலசங்களிலும் புனித நீரானது ஊற்றப்பட்டிருக்கு.